Hey guys, welcome to Cinematics. ஸ்ரீலங்காவில் ஒரு ஃபேமஸ் டிரெக்டரான பிரசன்னா விண்டேஜ் அவர்கள் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே அண்ட் டிரெக்ஷனில் ஒரு ஸ்ரீலங்கன் இந்தியன் மூவியாக ரிலீஸ் ஆன பாரடைஸ் மூவி ரிவ்யூ தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். டிரெக்டர் மணிரத்னம் ஆல்சோ ஒன் ஆஃப் த co-producer ஆஃப் த ஃபிலிம். 1 hours and 35 minutes ஓடக்கூடிய ஒரு சின்ன படம் தாங்க இது. இந்த மூவி பல ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நாமினேட் ஆகுறது மட்டும் இல்லாமல் நிறைய அவார்ட்ஸும் வாங்கியும் வருது. பாரடைஸோட ஸ்டோரி பார்த்துருவோம் வாங்க. ஒரு கப்பல் தங்களோட 5th anniversary செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஸ்ரீலங்காவுக்கு ராமாயணம் டூர் போகிறாங்க. இவங்க போகிற பீரியட் 2022, அதாவது மொத்த கண்ட்ரியுமே பேங்க்ரப்ட் ஆகி பயங்கர ப்ரைஸ் ஹைக் அண்ட் டிமாண்ட் உள்ள காலம். இவங்க தங்கியிருந்த ஹோட்டலில் இவங்க ஃபோன்ஸ் அண்ட் லேப்டாப் திருடப்படுது. அந்த லேப்டாப்பில் தான் ஹீரோவோட ப்ராஜெக்ட் எல்லாமே இருக்கும், எந்தவித பேக்கப்பும் இல்லாமல். தொலைஞ்சு போன கேட்ஜெட்ஸை கண்டுபிடிச்சி தர சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க அடுத்தடுத்து நடக்கும் எதிர்பாராத சம்பவங்கள் தாங்க மொத்த படமே. இந்த மூவியோட லீட் ரோல்ஸான ரோஷன் மேத்யூ அண்ட் தர்ஷனா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் டிரைவராக வந்த ஷியாம் ஆகட்டும், இன்ஸ்பெக்டராக ஆக்ட் பண்ண ஸ்ரீலங்கன் ஆக்டர் மகேந்திரா எல்லாருமே அவங்க கேரக்டர் ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க. மூவின்றதை மறந்து நம்ம கண் முன்னாடி ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே இருந்தது இவங்க அப்பியரன்ஸ். டைரக்டர் இந்த கதையோட கேரக்டர்ஸை டிசைன் பண்ண விதம் சூப்பராகவே இருந்துச்சுங்க. அதுவும் இதில் வர டயலாக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜவே கன்வே பண்ணியிருக்கு. அந்த கப்பலுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன் ஆகட்டும், ஹீரோயின் டிரைவருக்குமான கான்வர்சேஷன் ஆகட்டும், எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் ஆஃப் ஐடியாஸ் தாங்க கொடுத்துச்சு. இந்த ஸ்டோரியை ஹீரோயின் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது அந்த ஸ்டோரி வேர்ல்டு இன்னும் பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சுதுங்க. மினிமல் கேரக்டர்ஸை யூஸ் பண்ணி கோர் ஆஃப் த ஸ்டோரியை அப்படியே டெலிவர் பண்ணியிருக்காரு நம்ம டிரெக்டர். சினிமாட்டோகிராஃபர் ராஜீவ் ரவி ஒர்க்ல ஸ்ரீலங்கா ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருந்துச்சுங்க. சில லாங் ஷார்ட்ஸ்லாம் கட் பண்ணியிருந்தா படம் இன்னுமே சுவாரஸ்யமாக இருந்திருக்குமோன்னு தோணுது. ஒரு 1.5 hours ஓடக்கூடிய ஷார்ட் டியூரேஷன் மூவியா இருந்தாலும் இன்னுமே கொஞ்சம் கிறிஸ்பா கட் பண்ணியிருக்கலான்னு தாங்க தோணுச்சு எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் ஒர்க் பார்க்கும்போது. செல்ஃபிஷ் ஹியூமன் தனக்கு ஒரு பொருள் வேணும்னா எந்த எக்ஸ்ட்ரீம் வர போவாங்கன்றதையும், ஒரு செல்ஃப்லெஸ் ஹியூமன் அடுத்தவங்க கஷ்டத்தை போக்குறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வர போவாங்கன்றதையும் ஒரு கேரக்டர் ஸ்டடியா எடுக்கப்பட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி தாங்க இது. இந்த மூவி பார்க்கும்போது ஒருத்தர் வியூக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் மாறுபடலாம். கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரே இம்பாக்டை கொடுக்காதுன்னு ஷுவரா சொல்லலாம். இந்த படத்தை பார்க்க பொறுமை மிகவும் அவசியம்ங்க. ஒரு யூஷுவல் ஸ்கிரீன் பிளேல டெஃபினெட்லி அன்பிரடிக்டபிள் கிளைமேக்ஸோட தான் இந்த படம் முடியும். ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா எடுத்த இந்த படத்தை ஆஸ் அ மூவி பேக்கேஜா உங்களால என்ஜாய் பண்ண முடியுமான்னு கேட்டா இட்ஸ் அ க்வெஸ்சன் மார்க் தாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பாத்தீங்கன்னா கேரக்டர்ஸோட டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸ், கேரக்டர்ஸ்குள்ள நடக்கக்கூடிய கான்வர்சேஷன்ஸ், கேரக்டர் ஆர்க், நேச்சுரல் பியூட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா, மூவியோட டேக் அவே மெசேஜ் அண்ட் ட்விஸ்ட் எண்டிங் கிளைமேக்ஸ் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பாத்தீங்கன்னா அப்படியே பபிள்கம் மாதிரி ஸ்டோரியை இழுக்கிறாங்க. யதார்த்தமா இருக்கணும்னு எக்கச்சக்க லாங் ஷார்ட்ஸ், இதெல்லாம் படத்தை ரொம்ப ஸ்லோ பண்ணிடுச்சுங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கோ அண்ட் ஃபீல் த டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் பாரடைஸ். அமேசான் பிரைம் OTTல இப்போ அவைலபிளா இருக்கு. சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி இஸ் 6.5 out of 10. Thank you guys.